ரொம்ப தேடினேங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்லிடுவோங்க, அப்படி இப்படி இந்த படத்துல எதையாவது ஒன்று தேடுவோம், கொண்டு வருவோம். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எதுவுமே கிடைக்கல. திட்டமிட்டு சதி செய்து எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்கிற முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இடைவேளி தெலுங்கு மசாலாவை தூக்கலா ஹையா போட்டு அதை சங்கர் சாரோட ஸ்டைலா மாச யுனிக்கா பாடல்கள்ல பிரம்மாண்டமா அதை காட்சிப்படுத்தி அத காட்சிகள்லயும் அந்த பிரம்மாண்டத்தை காட்டுற நிறைய சீன்ஸ் அப்படியே வைட் ஆங்கிள் வச்சு திணிச்சு தெறிக்க இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துலையுமே அந்த இசையும் ரைட்டிங்கும் ஒரு மிகப்பெரிய டிராபேக்னு சொல்லலாம். உண்மை சொல்ல போனா லாஜிக் இல்லாம படம் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு படம் முழுக்கவே லாஜிக் இல்லைன்னா அது இவரோட படமா இருக்கிறதுல நியாயம் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் வரும்போது நம்மள சீட் முன்னில வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு என்கேஜிங்காவது வச்சிருக்கணும், இல்லை எக்ஸைட்டிங்காவது வச்சிருக்கணும். இந்த படத்துல ரெண்டுமே பெரிய மிஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபே இன்ட்ரோல் போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. ஓகே ஃபைன், இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைச்சா அது அடுத்த 10 நிமிஷத்துல உடச்சி ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்குள்ள கொண்டு போய் அது ஓகே சூப்பரா இருக்குன்னு நினைக்கும் போது அதையும் முடிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துக்கு கொண்டு ரொம்ப 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 ஆர்டினரியான ஒரு தெலுங்கு மசாலா கமர்ஷியல் என்டர்டைனர் கொடுக்க முயற்சி பண்ணி அது சங்கர் படமாவும் இல்லாம ராம் சரண் படமும் இல்லாம மொத்தத்துல படமாவே இல்லாம இந்தியன் 2 பெட்டர் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்த மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதுக்கு நான் சொல்ல போனா ஒரு 40 கொடுக்கலாம், அதுக்கு மேல பார்த்தே இல்லை. நீங்க